வணக்கம். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ 7 ஸ்டேஜில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஓ, அது வழக்கமாக நம்ம போனதில் ஃபில்ட்ரேஷனில் யூஸ் பண்ண மாதிரி தான். அடுத்து வந்து யூவி போட்டிருக்காங்க, யூஎஃப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா மினரல் ஃபில்டர் போட்டிருக்காங்க, யூவி தனியாக போட்டிருக்காங்க, ஆர்ஓ யூவி ரெண்டு சேர்ந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மிஷின்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் 7 ஸ்டேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. பொதுவாக 7 ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ யூவி யூஎஃப்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி அப்படின்னு சொல்கிறது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இது வந்து யூவி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூவி லைட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் லைட்னு பேர் இதுக்கு பேர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ஓலேருந்து வர்ற தண்ணியில் மெமரைன்லேருந்து வர்ற தண்ணியில் வந்து சில பாக்டீரியாஸ், வைரஸ் இது எல்லாமே இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மைக்ரானுக்கு கீழே தான் இருக்கும். அது வந்து ஃபில்டர்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான கிருமிகளை வந்து இந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்து கொன்றும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த யூவி லைட்டு. இதுதான் யூவி. அடுத்து வந்து யூஎஃப் அப்படின்றது வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூவி லைட்டுனால கொல்லப்பட்ட கிருமிகளோட இறந்த உடற்கள், சில தப்பிச்சு வர சில தனிமங்கள், இது எல்லாத்தையுமே வந்து விளக்குறது தான் வந்து இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் யூஎஃப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே மேக்ஸிமம் ஒன்றா தான் ஒரு மிஷினில் வந்து பயன்படுத்துவாங்க. இது தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த மாட்டாங்க. தனித்தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினரல் கேட்டடைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மெமரைன் ஃபில்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நம்ம உடலுக்கு தேவையான தனிமங்களும் நீக்கிடும், தேவையற்ற தனிமங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் வெளியே வரும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா சில சத்துக்கள் வந்து குறைபாடுகள் ஏற்படலாம். அந்த தண்ணியை ரெகுலராக குடிக்கிறனால நமக்கு சில சத்து குறைபாடுகள் ஏற்படலாம். அதை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம இந்த மினரல் கேட்டரேஜ் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 தனிமங்கள், 8, 4 சில ரேட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், தண்ணியில் இருக்க பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிஹெச் அதோட மெயின்டைன் பண்ணுற எல்லாமே இந்த மினரல் கேட்டரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட சுவையை அதிகரிக்கிறது. இதுக்காக வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக 7 இது இருக்குது, 9 இது இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் இதில் யூஸ் பண்ணப்படும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ஸ்டேஜ் அப்படின்றது வந்து யூவி லைட்டு, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் யூஎஃப் லைட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா மினரல் கேட்டரேஜ். மேக்ஸிமம் இது தான் வந்து அடுத்த ஸ்டேஜில் பயன்படுத்துவாங்க. பார்த்திங்க அப்படின்னா வைரஸ், பாக்டீரியாக்களை கொல்றதுக்காகவும் தண்ணியில் வந்து சில மினரல்ஸ் சத்து குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க மினரல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த மினரல் கேட்டரேஜ். இதுதான் வந்து 7 ஸ்டேஜில் இருக்கும். நன்றி, வணக்கம். மேற்கொண்ட தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான விளக்கங்கள் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.